நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம் என்று திருத்தூதர் பணிகள் நூலில் திருத்தூதர்கள் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற பயணித்ததை நாங்கள் நினைவுகூர்ந்து மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய சிறப்பான அழைப்பு பிற இனத்தாரிடத்திலும் நாம் சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற உன்னதமான உண்மையை உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது. இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க வரம் கேட்டு இந்த நாளில் மன்றாடுவோம். அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். திருப்பாடல் 98 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்கிற இந்த பல்லவி வார்த்தைகள் கடவுளுடைய அருள் வரங்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை மாந்தருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. மாந்தர் அனைவரும் இதை உணர்ந்து கொள்ளவே நாம் ஆண்டவரின் சாட்சிகளாக பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்து ஆண்டவருக்குள் நாமும் நற்செய்தியை பறைசாற்றுகிற சாட்சிகளாக பயணிக்க மன்றாடி ஜெபிப்போம். அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன என்று. அவருடைய வலக்கரமாக புனிதமிகு புயமாக நாம் செயல்படவே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தந்தை மகனை தெரிந்தெடுத்தது போல நம்மை தெரிந்தெடுத்ததும் அவருடைய மாட்சி விளங்க. இதை உணர்ந்து ஆண்டவருடைய மாட்சியை எடுத்து செல்கிற சாட்சிகளாக நம்மை அவர் முன் படைத்து மன்றாடுவோம். அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகிறது, இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். யாரெல்லாம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே இஸ்ரேல் வீட்டார். கடவுளுடைய அன்பை பறைசாற்றுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய பேரன்பையும் அவர் வாக்களித்த உறுதிமொழிகளையும் அவர் செயல்படுத்துகிறவர். இந்த நல்ல தெய்வத்தை நன்றியோடு பாடி புகழ்வோம். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்கிற இந்த வார்த்தையை வாசிக்கிற போது கடவுள் உலக அனைத்திலும் தெய்வமாக அவர் அங்கீகரிக்கப்பட நம்மை திருத்தூதர்களாக அழைத்து செல்கிறார். இந்த அற்புதமான அழைப்பை உணர்ந்தவர்களாக நாமும் இறைவனில் இணைந்து பயணிப்போம். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.